நிகராய் யாருமே இல்லை இந்த பூமியில. ஆண்டவரே, நீர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். எங்களுடைய ஜெபங்களில் நீர் அப்படியாகவே கேட்டு ஆமென்றும் ஆமென் என்றும் நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அப்பா. நிச்சயமாகவே நீர் கண்மலை மேல் நீர் எங்களை உயர்த்துகிற தேவன். ராஜாக்கள் மத்தியில், ஆசாரியர்கள் மத்தியில் நீர் எங்களை உட்கார செய்கிறவர். ஆண்டவரே, எங்கள் தலையை நிமிரச் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எதிரியின் கண்கள் முன்பாக ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாக, நீர் எந்தனை நடத்துகிற தேவனாக, நீர் எந்த கண்மலையும் கோட்டையுமான கர்த்தராக இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம், முழு உலகத்துக்கும் தகுதியான தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த நீர் ஒரே தெய்வம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யார் மேலெல்லாம் அன்பு செலுத்தும் என்று நீர் எங்களுக்காக ஆண்டவர் வசனத்தின் வாயிலாக பேசினீர். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு பெரியது. எங்களுடைய ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியதப்பா. எங்களுக்காக, பாவங்களுக்காக நாங்கள் செய்தது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரமான கெட்ட கிரைகளுக்காக நீர் ஆண்டவரே பலியானீர். ஆண்டவரே, நீர் ஆட்டுக்குட்டியாகவே பலியானீர் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நீர் ஒருவரே உன்னதர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். மன்னமாகவே நீர் உன்னதமான கர்த்தர், நீர் எல் ஷடாயின் தேவன், அவரது நாமம் எல்ரோயாய் இருக்கிறவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. எல்லாம் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அவரை முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை துதிக்க கடவோம். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே கடந்து வந்த பாதைகள் கரடு மேடான பாதைகளாய் இருந்தாலும் தேவநீர் எங்களை நடத்தி சென்றீர் அப்பா. தேவநீர் எங்களை ஆண்டவரே அநேகம் ஆண்டவரே இடுக்கண்கள் மத்தியில் நடந்தாலும் ஆண்டவர் நீர் எங்களை அற்புதமாக, அதிசயமாக, நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தீர். தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய நீதியை நாங்கள் பற்றிக் கொள்வதற்காக ஆண்டவரே ஓடோடி வந்திருக்கிறோம் அப்பா. உங்களுடைய வசனத்தை நாங்கள் பற்றிக் கொள்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மழையான சூழ்நிலையில் கர்த்தர் நீர் எங்களை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தும்படியாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் உங்களுடைய திருச்சபையில நீர் வந்திருக்கிற தயவுக்காக நன்றி. இரக்கமுள்ள தேவன் தாமே, மனதுருக்கமுடையவர், நீர் எங்களை ரட்சித்து நடத்துகிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் புது பாடலை பாடணும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே முழு மனதோடு உம்மை துதிக்கணும் அப்பா. ஆண்டவரே, துதிகளில் பிரியப்படுகிற தேவன் தாமே. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு துதி பலிகளையும், ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக, நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக, ஏற்றுக்கொள்ளுவீராக அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி தெய்வமே. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் கண்மலையே, என் கோட்டையே. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாசிக்கிற வண்ணமாகவே உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, உமக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நீர் எங்களை சீயோனில் இருந்து உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒளி வீசுகிற விளக்காக நீர் எங்களை மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் யாருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாரமாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாருக்கு நாங்கள் துன்பமாக இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று நாங்கள் ஒளி வீசுகிற விளக்காக, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கென்று நாங்கள் ஆண்டவரே கொடுக்கிற கரங்களாக, தாங்குகிற கரங்களாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை உதவும் கரங்களாக நீர் மாற்றுங்கப்பா. ஆமென் 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 ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போல ஆக்குகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி.
ஆண்டவரே எங்களை நடத்தினீரே நன்றி. இனிமேலும் தாங்குவீர், இனிமேலும் தப்பு வைப்பீர், இனிமேலும் சுமப்பீர் என்ற நிச்சயத்தோடு, இனிமேலும் நீர் எங்களை ரட்சிப்பீர் என்ற நிச்சயத்தோடு, இனிமேலும் நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீர் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை கண்டு நீர் எங்களுக்கு உதவி செய்திடுங்கப்பா. உங்களுடைய விசுவாசத்தை கண்டு நீர் எங்களுக்கு அற்புதம் செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பீராக. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சத்தமாய் பாடுவோம். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே
வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவரே, இன்று முதல் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. கடந்த 11 மாதங்களாக கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து இந்த 12வது மாதத்தினுடைய துவக்கத்திலே எங்கள் கால்கள் உம்முடைய சபையிலே நிற்கலாயிற்று ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த 365 நாள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக ஆண்டவரே இந்த 330 நாட்களாக நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதியா இருக்கிற காலங்களையும் நேரங்களையும் வருடங்களையும் உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுங்க ராஜா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டுங்க ராஜா. என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்ன தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல என்று சொன்னீரே. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலே கூட உம்முடைய வார்த்தைகளை பேச, உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க, உம்முடைய வார்த்தைகளை தெரிவிக்க, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ரீபா லாபா ரூபா லிபா ரபா கரபர பரபல ரபா ரீமா நாம துர மன சந்தர பல ரிபா கரபர பரபல ரபா. எல்லா காரியங்களும் பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாக மாறுவதாக ஜெபிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று எழுதப்பட்டிருக்க ராஜா. எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்க ராஜா. புதிய புதிய கிருபைகளை தாங்க, புதிய புதிய வல்லமை தாங்க என்று ஜெபிக்கிற ராஜா. சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய், சபை விசுவாசிகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா சத்துருடைய ஆவிகளை கடினப்படுத்துவீராக. எல்லா பொல்லாத மனிதனுடைய கெட்ட சிந்தனைகளை கடினப்படுத்துவீராக. எல்லா எசபேலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. எல்லா விதமான வலுசற்பத்தின் ஆவிகள் எல்லாம் மறைந்து போவதாக ஜெபிக்கிற ராஜா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆம் கர்த்தாவே, அப்படியே செய்யுங்க. ஆம் ராஜாவே, அப்படியே செய்யுங்க. ரிபா பா 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 ரிபா கரமங்கரபல சந்தரபல ரிபா கரபரபல ரபல ரபா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பிரபு, கர்த்தர் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க. ஆமென். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நன்றி. பிதாவை தொழுது கொள்வோம் எல்லாரும். பிதாவே ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வானத்துக்கு நேராக உங்கள் கரங்களை ஏறெடுத்துங்கள். வசனம் சொல்கிறது, பரிசுத்தமான புருஷர்கள் தங்கள் கரங்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபத்தை நான் கேட்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் கரங்களை ஆண்டவர் பார்க்கிறார். நல்ல உயர்த்துங்க, நல்ல கை தூக்குங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த திருச்சபை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த திருச்சபையில் நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. கட்டட ஊழியங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த லோன் காரியங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் காரியங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. புத்தாண்டு காரியங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்குள்ள ஒரு மாற்றம், எங்களுக்குள்ள ஒரு தெய்வீகம், எங்களுக்குள்ள ஒரு அனல், எங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், எங்களுக்குள்ள ஒரு மேன்மை, எங்களுக்குள்ள ஒரு மகத்துவம் கடந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா எதிர்வலைகளையும் எடுத்து போட்டு சத்துரு சகல கிரிகளை அழித்து நீரே வந்து வல்லமையை இறங்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆம் ராஜா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இவர்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் செய்யுங்க ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் தாரும் ஆண்டவரே. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு தருவீராக, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை வாய்க்க பண்ணுவீராக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருவீராக, உற்சாகம் இல்லாத பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை தருவீராக, சுகம் இல்லாத பிள்ளைகளை இந்த ஆராதனை நடுவிலே ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே, நல்ல பலத்தை தாரும் ஆண்டவரே, தேவ கிருபையை தாரும் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ராஜா, அப்படியே செய்ய. நன்றி. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென்.
வீற்றிருக்கும் தெய்வமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனா, இங்கு தங்கமுன்ற பசுமுடியில் படுத்திறங்குகிறார், இங்கு தங்கமுன்ற பசுமுடியில் படுத்திறங்குகிறார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே. கத்தேலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, கத்தளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தார் சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தார் சர்வ வல்லவர். இங்கே உண்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, எல்லாரும் சொல்லுவோம். தூங்கு தூங்கு பாலானே. ஆவிகளின் கூட்டுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆட்களடும் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களடும் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். ஓ குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, சொல்லுவோம். பாலானே. கட்டளையில் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் இன்னமுடன் போய் துதிக்க வேண்டிடுவோமே, நாம் இன்னமுடன் போய் துதிக்க வேண்டிடுவோமே. ஓ குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. கட்டளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் கட்டளையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய தேவாதி தேவன் ஹalleluya நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்ததனால தான் நமக்கு விடுதலை, அவர் வந்ததனால தான் நமக்கு ஆசீர்வாதம், அவர் வந்ததனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம், அவர் வந்ததனால தான் நமக்கு ஞானஸ்நானம், அவர் வந்ததனால தான் நமக்கு திருவிருந்து, அவர் வந்ததனால தான் உயிர்த்தெழுதல் வல்லமை கிடைத்திருக்கிறது. ஹalleluya. in the name of Jesus. வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே வேடிக்கை பார்க்காமல் கண்களை மூடி ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கிருபையினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க, மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க என்று ஜெபிக்கிற ராஜா. ரிபா கரமாங்கர வளரவா, ரிபா கரமாங்கர வள சந்தர வள, ரிபா கரவர வளரவா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிற ராஜா. ஜெகஜோதியாய் நிறைவாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே இறங்கி இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய எல்லா குறைகளும் நிறைவு செய்ய போவதற்காக நன்றி. எல்சடாய் என்னும் நாமம் படைத்தவர், போதுமானதற்கும் அதிகமானவர், போதுமானதற்கும் அதிகமானதை தருகிறவர். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாய் உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்க ராஜா.
நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரே உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆசீர்வாதத்தை போடுவீராக, எழுப்புதலை போடுவீராக. ஆண்டவரே தங்கங்களை போடுவீராக. எல்லாரும் சோத்திரம் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். வெள்ளியை போடுவீராக, வைடூரியத்தை போடுவீராக, தங்கத்தை போடுவீராக, டிடியாக போடுவீராக, செக்காக போடுவீராக, போன் மூலியமாக போடுவீராக, நேரடியாக கேஷாக போடுவீராக. கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். வீட்டுல வெளியில ஆசீர்வாதம் உண்டாகணும் ஆண்டவரே. ஹalleluya in the name of Jesus. Hallelujah in the name of Jesus. Hallelujah in the name of Jesus. எங்கள் மேல் ஆண்டவரே இவ்வளவாய் அன்பு வைத்த தேவனுக்காக நாங்கள் வாழ்வோம். எங்கள் தேவனுக்காக பாடுவோம். எங்கள் தேவனுக்காக ஜெபிப்போம். எங்கள் தேவனுக்காக ஆராதிப்போம். எங்கள் தேவனுக்காக சத்தியத்தை பிறருக்கு எடுத்து செல்வோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற ராஜா. அந்த விடுதலை 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 ஆசீர்வாதம் ஹalleluya எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சுகமில்லாதவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க, பலன் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை தாங்க, ஆரோக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் தாங்க. நீங்களே கூட இருந்து உதவி செய்யும். ஆசீர்வதி. நன்றி. ஆமென். பிதாவை தொழுது கொள்வோம். பிதாவை தொழுகிறோம், எங்களை அடைகிறோம், உம்மில் முடியாததை தேடு, கொடுக்க முடியாத கொடு, எடுக்க முடியாத எடு, வைக்க முடியாத வைத்திரு. இவர் நம்ப முடியல, குழந்தையே இல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நிறைய குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமென், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஆமென், நட்சத்திரங்களை நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு. அல்லேலூயா. நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது, ஆனால் அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர். ஏனென்றால் அவருக்கு ஒரு புத்தி வரட்டும், ஒரு யோசனை வரட்டும், ஒரு விசுவாசம் பெருகட்டும் என்பதற்காக. நாமளா இருந்தா கேள்வி மேல கேள்வி கேட்டு அது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும். மரியாள் கூட கேட்டாங்க, அது எப்படி ஆகும். மரியாள் கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னார் உனக்கு ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சொன்னார் நான் எனக்கு ஒன்றும் கல்யாணமே முடியலையே, இது எப்படி ஆகும். நாம கூட சொல்லுவோம் உன்னை பெரிய ஆள ஆண்டவர் மாத்த போறாரு, நீங்க சொல்லுவீங்க அது எப்படி ஆகும், நான் தான் டம்மி பீஸ் ஆச்சேன், என்னை ஆண்டவர் எப்படி பெரிய ஆளமா, உனக்கு நிறைய பணம் தருவேன், அது எப்படி ஆகும், பணமே இல்லையே, வாங்கினா கடன் தானே, எப்படி ஆகும். ஆண்டவரால் அவர் நினைத்தானே எல்லாமே ஆகும். அல்லேலூயா. ஆமே, ஆகும் எல்லாமாக உம்மாலே தான் எல்லாமாக. சொல்லுங்க, ஆகும் எல்லாம் ஆக உம்மாலே தான் எல்லாமாக. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் என்றும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்க சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசிக்கிறதுனால தான் பாஸ்டர் 20 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு இல்ல, புது விசுவாசம் இன்னைக்கு வேணும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஏற்கனவே குழந்தையை தருவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவர் சோர்வோடு வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஏனென்றால் ஆகார் என்ற ஒரு மகளுக்கு, வேலைக்காரிக்கு பிள்ளை பிறந்தது, சொந்த வீட்டுக்காரிக்கு பிள்ளை பிறக்கல. அதனால அவர் சோகமாகவே இருந்தார். ஆனால் அவரை கூடாரத்தை விட்டு வெளியே வர சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய நிலையில் இருந்து விசுவாச நிலைக்கு ஆண்டவர் வர சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலையில் இருந்து உன்னை நீயே பார்க்காத, சோர்ந்து போயிருப்ப, ஆனா என்னை நோக்கி பார், நீ உற்சாகமா இருப்ப. அல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அவர் நட்சத்திரத்தை என்ன சொல்லுகிறார், என்ன அந்த நட்சத்திரங்களை எல்லாம் ஒரு குழந்தையை போல ஆபிரகாம் பார்த்தாராம். அல்லேலூயா. மேலே இருந்துக்கிட்டு எல்லா குழந்தைங்களும் அவர் அப்பா அப்பாங்களாம். அல்லேலூயா. அவர் அந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி சொல்லுதான், அப்பா அப்பா. எல்லாரும் சொல்லுங்க. இருந்து நட்சத்திரம் சொல்லுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆபிரகாமை பார்த்து நீதான் என்னுடைய அப்பா. அல்லேலூயா. ஆமென். நாமளா இருந்தா சொன்னா அது தப்பா சொல்ற அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம். ஆனா அவர் கரெக்டா சொல்றாரு. அந்த நட்சத்திரம் கரெக்டா அவங்களை பார்த்து சொல்லுது, நீதான் என்னுடைய அப்பா. அம்மாவை பார்த்து, சாராயை பார்த்து சொல்லுது, நீதான் என்னுடைய அம்மா. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஆபிராம் ஆபிராம்னு சொல்லி மொட்டையா பேர் இருக்குது. ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆபிராம் என்றால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தகப்பன் ஆபிராம். ஆபிரகாம் என்று சொன்னால் ஜாதிகளின் தகப்பன். அல்லேலூயா. சாராய் என்று சொன்னால் ஒரு தாய், ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரே ஒரு தாய், ஒருத்தர், ஒரு குடும்பம் மட்டும், ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சொந்த மாதிரி. ஆனால் சாராள் அப்படின்னு சொன்னா ஜாதிகளுக்கெல்லாம் தாயானவள். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு, அவரை நம்பி வந்த பிள்ளைங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நான் பொழைச்சா போதும், எங்க அப்பா பொழைச்சா போதும், அப்பா என் குடும்பம் எப்படியாவது என்ன செய்யணும் சாமி முன்னேறணும், நான் மட்டும் தப்பிச்சா பொழைச்சா போதும் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் மூலியமாக எல்லாருமே பிழைப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் மூலியமாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. நீ தான் ஜாதிகளின் தாய். நீ அநேக ஆத்துமாக்களை உருவாக்கணும். அல்லேலூயா. அநேக ரட்சிக்குள்ள கொண்டு வரணும். அநேகரை ஞானஸ்தானத்துக்கு நேராக வழி நடத்தணும். அநேகரை திருவிருதுக்கு நேராக வழி நடத்தணும். ஜெபிக்காத பிள்ளைங்களை ஜெபிக்க வைக்கணும். பாடாத பிள்ளைங்களை பாட வைக்கணும். என்னென்ன காரியம் செய்ய முடியல அதெல்லாம் செய்ய வைக்கணும். உங்களை ஆண்டவர் சாராளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஆண்கள், ஆமென், ஸ்தோத்திரம், ஜாதிகளின் தகப்பனாக தேவன் உங்களை மாற்றுவார். ஆமென். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்களாம். அல்லேலூயா. நீதியின் மேல நமக்கு என்ன இருக்கணுமா, பசிதாகம். நம்ம அதுல சொன்ன ஆண்டவரை விசுவாசிப்பது ஒரு நீதி. ஆமென். அல்லேலூயா. அவர் அந்த இடத்துல அவர் பணத்தை கேட்கல. ஆமென், ஸ்தோத்திரம். கொண்டாந்து ஒரு பெரிய கெடா வெட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. கெடா எல்லாம் அப்புறம் அவரே வெட்டுறாரு கெடா. அல்லேலூயா. ஆண்டவருடையதான பிள்ளைகள் ஆமென் எப்படி இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம், நீதியின் மேல் பசிதாகம். அல்லேலூயா. அடுத்துங்க என்னமோ அக்கிரமம் செய்யிட்டோம், அநியாயம் செய்யிட்டோம், அவங்களுக்காக ஜெபம் மட்டும் பண்ணு, நீ நீதி செய். அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதி செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறீங்க, நாளைக்கு என்ன செய்யறதில்ல, இருக்கிறதில்ல. இந்த மாசம் இருக்கிறீங்க, அடுத்த மாசம் இருப்பாங்களான்னு நிச்சயம் கிடையாது. ஆனா நாம ஒரு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையா நிச்சயமா ஓடிட்டு இருக்கிறோம். ஒருவேளை மரணம் வந்துச்சுன்னா பரலோகத்தில் இருப்போம். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஒருவேளை மரணம் வந்துச்சுன்னா எங்க இருப்போம், பரலோகத்தில் இருப்போம். அந்த நிச்சயத்தோடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வாழ நம்ம பழகி கொள்ளணும். நம்மளை மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்குன்னே பிசாசு அநேக விஷயங்களை செய்வான். ஆனா நம்ம திருப்பி தோசையை திருப்புற மாதிரி அவன் என்ன கொடுமைப்படுத்தினாலும் என்ன துன்பத்தை அவன் கொடுத்தாலும் ஆண்டவரை நாம் விசுவாசித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. திருப்தின்னா என்ன, ஆமென், சாப்பாட்டில் ஒண்டிதான் முதல்ல எடுத்தோன்னு திருப்தின்னு சொல்லுவோம். அப்புறம் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் மீதி எடுக்க 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தது போக மீதி 12 கூடை நிறைய இருந்ததாம். அல்லேலூயா. அதை கொடுக்கும்போது விசுவாசமா கொடுத்தாங்களாம். பாருங்க, இதை ஆண்டவர் கைக்கு போச்சுன்னா ஆண்டவர் மாத்திடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உங்க ஆசீர்வாதத்தை நீங்களே மடக்கி பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. பைக்குள்ள வச்சிருக்கிறீங்க, சிலர் பேங்க்ல வச்சிருக்கிறீங்க, சிலர் செல்போனுக்குள்ளார வச்சிருக்கிறீங்க, சிலர் ஒளி வச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்குது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் அது யாருக்கும், ஆமென், ஒரே ஒரு சிறுவனுக்கு தான் அது ஆகும். அந்த காலத்து சிறுவன். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அதை 5000த்துக்கும் அதிகமான ஜனங்கள், அது புருஷர்கள் தான் 5000 பேராம். அப்புறம் ஸ்திரீகள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு 2-3 குழந்தைங்க இருக்குது. அது கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேல சாப்பிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆம்பளைங்க கணக்கு தான் அதுல எழுதியிருக்கு, பெண்கள் கணக்கு வல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால அவர் திருஷ்டித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே திசையில ஆசீர்வாதத்தை தேடாதீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா பல திசையில இருந்து வரும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதனால நீங்க ஆண்டவரை நல்ல ஆழமா விசுவாசிங்க. அதுதான் நீதி. அல்லேலூயா. அந்த நீதி மேல நம்ம எப்படி இருக்கணுமா, பசி தாகமா. ஆமென், ஸ்தோத்திரம். சும்மா பசி அல்ல, ஆண்டவர் மேல உள்ள
ஒரு பசி. நான் அவருக்காக பாடுவேன், அவருக்காக ஆடுவேன், அவருக்காக ஜெபிப்பேன், அவருக்காக துதிப்பேன். நீதியின் மேல் ஒரு பசி தாகமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஊழியம் கிடைக்கல. அது ஒரு 95ல் எனக்கு ஒரு ஊழியம் கிடைக்கல. அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? ஐயோ, நான் எனக்கு ஒரு ஊழியம் வேண்டுமே, ஒரு சபை வேண்டுமே, அதை நடத்த வேண்டுமே, மக்கள் வேண்டுமே, மைக்கு வேண்டுமே, பாய் வேண்டுமே, எல்லாத்துக்காக நான் பிரயாசப்பட்டேன். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியம் கிடைக்காம ஏலூர்பட்டி, செவிந்திப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஊழியத்தில் அங்கேயுமாக நாங்கள் தவித்து கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் கொலக்குடி என்ற ஒரு சிறிய பட்டணத்தை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்காக சில பல ஏற்பாடுகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக சில பல ஏற்பாடுகளை தந்து, உங்களுக்கு தாகம் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆண்டவர் மேல நல்ல ஒரு தாகம் இருக்குதா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அல்லேலூயா, மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்க, ஆண்டவர் மேல தாகம் இருக்குதா? அல்லேலூயா, தாகம் இருந்தால் மழையிலும் பார்க்கக்கூடாது, வெயிலும் பார்க்கக்கூடாது, காசு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, எது இருந்தாலும் சரி ஆண்டவர் மேல நம்பணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிற ஒரு தாகம். அப்படி தாகம் இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சும்மா விட மாட்டாரா, உங்களை திருப்திப்பட வைப்பாரா? அல்லேலூயா, என்ன காரியத்துல திருப்தி வேணும்? எது இல்லையோ அது. அல்லேலூயா, பணம் இல்லைன்னா பணம், நகை இல்லைன்னா நகை, வீடு இல்லைன்னா வீடு, காடு இல்லைன்னா காடு, ஆடு மாடு இல்லைன்னா ஆடு மாடு. சிலர் ஆடு மாடு வச்சிருக்கிறீங்க, அது வேணும்னு கேட்குறீங்க. சிலர் ஆடு மாடு வளர்த்த முடியாது, கொஞ்சம் டவுனில் குடியிருக்கிறாங்க, அவங்க கட்டுறதுக்கு இடம் இல்லை, மேய்க்கவும் தெரியாது, மேய்க்கவும் முடியாது. அப்போ அவங்க வேற கேட்குறாங்க, பணம் வேணும், நகை வேணும். அவங்களுக்கும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை திருப்தியடைய உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் மூலியமாக ஒரு பெரிய ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்க என்ன செய்ய? அவன் ஸ்தோத்திரம், ஆண்டவரை நம்பி நீதி செய். அல்லேலூயா, நீதி நேர்மையா என்ன செய்ய? நடந்து கொள், அப்பொழுது உன்னுடைய சுகவாழ்வு உனக்கு நீடித்திருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசாயாவிலே, நாம் நம்முடைய கரங்களை நீட்டினா ஆண்டவர் நமக்காக வெளிச்சத்தை தருவாராம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சும்மா உபவாசம் இருக்கக்கூடாதான், சும்மா ஜெபிக்க கூடாதான், சும்மா ஆசீர்வதிக்க கூடாதான், கொடுத்துதான் ஆசீர்வதிக்கணுமா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாமெல்லாம் அதில் இன்னும் பழக வேண்டியது இருக்கு, அதில் மாற வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் அந்த ராஜாவை பார்த்து தானியேல் மூலியமாய் பேசினார். நீ நீதி செய், உன்னுடைய வாழ்வு நீடித்திருக்கும். அல்லேலூயா, அநேகர் பொட்டுன்னு போயிடுறாங்க. அது காரணம் என்ன? அவங்க நீதி செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? எங்கேயோ இடிக்குது, நமக்கு தெரியாத, ஆண்டவருக்கு தெரியுது. அல்லேலூயா, நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் கண்ணுக்கு தெரியுது. ஆமென். உங்கள் வாழ்க்கையை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறீர்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா, சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாகட்டும். ஆண்டவருக்கு என்னைக்குமே வளர்ற செடியை நல்லா சுத்தி கொத்தி விட்டு எரு போட்டு அடிக்கடி தண்ணி ஊற்றுவார். அல்லேலூயா, இந்த வளராத செடி மேலேயும் கொடி மேலேயும் மக்கள் மேலேயும் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். இது எத்தனை ஊத்துனாலும், எத்தனை எருவு போட்டாலும், எத்தனை தரம் களை எடுத்தாலும் இந்த செடி என்ன செய்யப்பட்டது? வளரவே மாட்டேங்குது அப்படின்னு ஆண்டவர் கோபப்பட்டுக்கிட்டு இருப்பார். அது வெட்டி எறியிற அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் அந்த நேரத்துல ஊழியக்காரங்க விட மாட்டாங்க. அல்லேலூயா, இந்த வருஷமும் இருக்கட்டும் ஆண்டவர், அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? கனி கொடுத்துதான்னு பார்ப்போம். எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யுங்க? பொறுத்துக்குங்க. கனி கொடுத்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் வெட்டி விடலாம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் எல்லாரும் கனி கொடுக்கணும். அல்லேலூயா, ஆனா சிலது என்னன்னா, கொடுவா கிட்ட வந்த வேண்டி தான் வேலை செய்யுது. அல்லேலூயா, அந்த கோடாலி என்ன செய்யணும்? மரத்தடியில் கொண்டாந்து வச்சிடணும். இந்த தடவை இது வெட்ட போற பாரு அப்படின்னா கரெக்டா இருக்கும். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாக நீங்கள் அறுப்பு அறுப்பீர்கள். அல்லேலூயா, அடுத்தது, உங்கள் தரித்து நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் வந்து நீதியை வரிசிக்க மட்டும் தேட காலமா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆமென், நல்லா இருக்கணும். அல்லேலூயா, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். அல்லேலூயா, விசுவாசத்தினால விதைக்கணுமா? அல்லேலூயா, விதைக்கிறதுனா கொடுக்கிறது, விதைக்கிறதுனா என்ன? கொடுக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நீதிக்கென்று, எல்லாரும் இங்க பாருங்க, நீதிக்கென்று விதை விதையுங்கள். எல்லாம் வாய்த்தர சொல்லுங்க. எனக்காக நான் கொடுக்கல, அது ஒரு நீதி, அதனால நான் கொடுக்குறேன். அல்லேலூயா, எனக்காக நான் சர்ச்சு கட்டல, அது ஒரு நீதி, அதனால நான் என்ன செய்யறேன்? சர்ச்சு கட்டுறேன். ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரத்துல
ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த கிளை ஊழியர்களுக்கு செய்யும் பொழுது கஷ்டமா இருக்கும். எப்படின்னா பணம் இல்லாத, சில நேரத்தில் பொருள் இல்லாத இருக்கும். அந்த நேரத்துல எதை நாம் நினைக்க வேண்டியது வருது என்றால் ஆண்டவருக்காக நம்ம அந்த வேலையை செய்யணும். அல்லேலூயா, அப்படின்னு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது நீதிக்கென்று செய்யும் பொழுது நாம் செய்த அந்த நீதி, அந்த விதை, அந்த ஆசீர்வாதம், அந்த கீழ்ப்படிதல் தயவுக்கு ஒத்ததாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். அல்லேலூயா. நீ எவ்வளவு செஞ்சியோ அதை விட 1000 மடங்கு தான் ஆண்டவர் திருப்பி தருவார். அல்லேலூயா. 5 அப்பமும் 2 மீனும் புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே எலியா காலத்திலேயே அதை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. எலிசா காலத்திலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு 50 பேர் வந்துட்டாங்களாம். ஒரே ஒரு கதிர்கட்டு தான் இருக்குதான். கதிர்கட்டு ஒன்றே ஒன்று இருக்குது, பச்சை. அதை என்னன்னு நெருப்புல வாட்டி அதை நேண்டி எல்லாரும் சாப்பிடணும். அந்த மாடல், சரியா, பச்சையான கதிர். ஆனால் ஒரு கட்டு தான் இருக்குது. அது ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 4 பேர் 3 பேருக்கு தான் அது ஆகும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, 50 பேர் திடீர்னு தீர்க்க தரிசன புத்திரர் 50 பேர் வந்துட்டாங்க. அப்போ ஊழியக்காரர்கிட்ட சொல்றாங்க, சாப்பாடு கம்மியா இருக்குது, 50 பேர், ஒரு 2-3 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி முதற்கனியை அறுத்துக்கிட்டு வந்தேன். இப்போ ஆளு கொஞ்சம் கொடுக்கலாம், நேண்டி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்புறம் சொன்னா, நீ அதை வெய், அவங்கள போய் 50 பேர் அடிச்சுன்னா பந்தி இருக்க சொல்லு, நான் ஜாபம் பண்றேன், அதுலயே மீதி வருவார் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆம்பளா இருந்தா சொல்ல, என்ன முட்டாள்தனமா பேசுறாரு, ரொட்டி இல்லைங்கிற அப்புறம் மீண்டும் ரொட்டி வெய்யுங்கிறா, இட்லி இல்லைங்கிற அப்புறம் இட்லி கொண்டாந்து வெய்யுங்கிறா, சட்டியில இல்லைங்கிற அப்புறம் மீண்டும் போய் ஆப்பில பாருங்க, கறி இல்லைங்கிற அப்புறம் மூட்டு போடு. ஆண்டவர் சொன்னா கறி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா ரொட்டி என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அந்த கொஞ்சோண்டு கதிர் தான், அதை எடுத்து அவன் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து சாப்பிடுங்க அது சொல்லிக்கிட்டே இருந்தாராம். உடன் ஊழியக்காரர், சின்ன ஊழியக்காரர் அதை செஞ்சுட்டே இருந்தது. ஆனா அற்புதம், 50 பேர் சாப்பிட்டு மீதி கொஞ்சோண்டு இருந்துச்சான். அல்லேலூயா. அப்பயும் மீதி தான். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எல்சடா என்னும் நாமம் படைத்தவர் நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எல்சடா என்னும் நாமம் படைத்தவர் நம் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்சடா என்ற நாம படைத்தவர் எப்படிப்பட்டதா, போதுமானதுக்கும் அதிகமானவர். எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது போதுமானதுக்கு அதிகமா எனக்கு தருவார். எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ போதுமானதுக்கும் அதிகமாய் தருவார். அல்லேலூயா. ஒரே சர்ச்சை போதும். சில சொல்றாங்க இதுலயே நெருக்கி இப்படியே உட்காந்துருங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் 5 சர்ச் 6 சர்ச் கொடுத்துருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போதுமானதுக்கும் அதிகமான தர ஒரே வீடு போதும், ஆனா நான் 5 வீடு தங்கிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் 5 வீட்டை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, போதுமானதுக்கு அதிகமானது உனக்கு தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மூட்டை அரிசி போதும், ஒரு 10 சிப்பும் போதும், ஆனா 25 சிப்பும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. வேண்டாம்னு சொன்ன கூட ஆண்டவர் விடமாட்டார். அல்லேலூயா. போக விடுன்னு தூதன் சொன்னாலும் அழுது ஆசீர்வாதம் பெறாமல் விட மாட்டேன். ஆண்டவர் நமக்கு தராமல் விட மாட்டார். நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். சூழ்நிலை எதிரும் புதிருமா தான் இருக்கும், கல்லெடுத்து அடிப்பாங்க, சரி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து பேர் செஞ்சுட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அவங்க மகன் இருக்குது, ஏன்னா சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது. அவங்க அம்மா இன்ன வரைக்கும் நல்ல ஒரு சாட்சியா இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக செய்யணும். கஷ்டமா இருந்தாலும் அந்த வேலையை என்ன செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிக்கென்று விதையுங்கள். உங்களுடைய ஆண்டவர், நீங்க அந்த விதைத்த அந்த விதை, அந்த விசுவாசம், அது ஆண்டவர் தயவுக்கு ஒத்ததாக அறுப்பறுக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய தரிசு நிலம், நம்ம விசுவாசம் இல்லாத சில பகுதிகள் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் கை செயல்படாது, சில நேரத்தில் கால் செயல்படாது, சில நேரத்தில் சிந்து விரல் வலிக்கும். அது மாதிரி தான் சில விசுவாசம் இல்லாத பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய உண்டு. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஒரு காரியத்தில் விசுவாசிக்கிற பாஸ்டர், ஆனால் இன்னொரு காரியத்தில் என்ன செய்ய முடியல. 10 காரியம் இருக்குன்னு 10 பாயிண்ட், அது 4 பாயிண்ட் விசுவாசிக்கிறோம், 4 பாயிண்ட் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் சொல்றாரு, உங்கள் தரிசு நிலம் தான் அந்த விசுவாசிக்காத பகுதி தான் தரிசு நிலம். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக முட்டி போட்டு நல்லா ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசி உபவாசம் இருந்து நாம் ஜெபித்தால், கேட்டால், கொடுத்தால் ஆண்டவர் அது எல்லாவற்றையும் திரும்ப தருவார். நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக்கி ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால
இப்பூமியிலேயும் நல்லா நம்ம இருக்கணும், பரலோக ராஜ்யத்திலும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மற்றவங்களை பார்க்காதீங்க. சிலர் வந்து பின்வாங்கி போவாங்க, சிலர் கொடுக்காம இருப்பாங்க, சிலர் எடுக்காம இருப்பாங்க, சிலர் ஆண்டவருக்காக முன்னாடி கொண்டாந்து முதற்கனியை வைக்காமல் இருப்பாங்க, அவங்கள நீங்க பார்க்காதீங்க. சிலர் அக்கனிஜம் வைக்காத இருப்பாங்க, ஆசீர்வாத கூட்டம் வைக்காத இருப்பாங்க, அவங்கள பார்க்காதீங்க. நல்லா வச்சு நல்ல ஆசீர்வாதம் வாங்கினீங்களே பாருங்க. அல்லேலூயா. நேற்று ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது. அதில் சொல்றாங்க, போன வருஷம் நான் நிறைய கூட்டம் வச்சேன், எங்கள் வீட்டில் ஆசீர்வாத கூட்டம், இந்த வருஷம் கொஞ்சம் தான் நான் கூட்டம் வச்சிருக்கிறேன். போன வருஷம் ஒரு 10க்கு பக்கமாக வச்சுட்டேன், இந்த தடவை ஒரு 4-5 தான் வச்சிருக்கிறேன், எனக்கு வருத்தமாக இருக்குது, மீதியாக இருக்கிற இந்த மாதத்துலையாவது நான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. இத்தனைக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அந்த பிள்ளைகள் வந்து நல்லா செய்கிறாங்க. அதாவது எல்லாரையும் வர சொல்கிறாங்க, எல்லாரையும் ஜாப் பண்ணுறாங்க, உணவு பரிமாறுகிறார்கள், விசேஷத்தை காணிக்க எல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் மீண்டும் அதே மாதிரி செய்யணும்னு விரும்புகிறாங்க. அதில் ஒரு தீமை இருந்திருந்தா, ஆசீர்வாதம் இல்லாத இருந்திருந்தா அப்படி சொல்லுவாங்களா? நினைச்சு பாருங்க. நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. உலகத்தை நம்ம எடுத்துக்கலாம். உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நம்ம அதிகமாக ஆண்டவரை தேடணும், பாடணும், ஜெபிக்கணும், கொடுக்கணும், எடுக்கணும், வைக்கணும். ஆண்டவர் உலகத்துல விட நம்மளை ஆண்டவரை ரொம்ப 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 நல்லா வச்சிருப்பார். அல்லேலூயா. ஒரு சாட்சியை கேட்டேன், அசந்து போய்விட்டேன். அவர் சொல்கிறார், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத இருந்தது, ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்ள ஆரம்பித்தேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னுடைய பிசினஸ் ஆசீர்வதித்து 7-8 அக்கௌண்ட் ஒரு நபருக்கு இருக்குதான், ஒரு பிசினஸ் மேனுக்கு எல்லா அக்கௌண்ட்லயும் பணம் வந்து விழுவுது அப்படிங்கிறார். அல்லேலூயா. லட்சமா வருது, கோடி கோடியா வருது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், எந்த குறைவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் நான் லாஸ் ஆகி கடந்தேன், ஒரு நாள் ஒன்றுமில்லாத இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தந்து ஆண்டவர் எனக்கு உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. அவங்க சொல்லும் போதே, அவங்க சொல்றதே நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்குது. ஒரு வழியிலே சொல்லுங்க, ஆண்டவரை நம்பினதுக்கு அப்புறம் பல கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு, 7-8 அக்கௌண்ட்ல உழுந்துகிட்டே இருக்குது, எந்த நேரத்துல பணம் வருதுன்னு எனக்கு தெரியல, நான் அநேகருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது, ஐயோ நம்ம பிள்ளைங்க என்னைக்கு அப்படி சார்ஜ் சொல்லுவாங்க, நம்ம விசுவாசிக்கு என்னைக்கு எந்திரிச்சு அப்படியே சார்ஜ் சொல்லுவாரு. கடனே தான் சார்ஜ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க 50,000 கொடுக்குறீங்க, 1.5 லட்சம் கொடுக்குறீங்க, 5 லட்சம் கொடுக்கணும், வண்டி கட்டணும், அங்க கட்டுறீங்க, கடனே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி ஆசீர்வாதம் வந்தா அப்பயும் மூடி மறைச்சிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஸ்தோத்திரம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், என்னை விசுவாசித்தால் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த பைபிள்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு நல்ல மனுஷன் யாருன்னா அந்த ஏனோக்கு தான். அல்லேலூயா. ஏன் ஏனோக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போதே மறைஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்களும் சில நேரத்தில் ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போதே மறைஞ்சு போயிடுறீங்க. எப்படி தெரியுமா? ஓடிடுறீங்க, செல்ல எடுத்துட்டு போயிடுறீங்க, இல்லை யாரோ கூப்பிடுறாங்கன்னு கண்ணை மூடி முழிக்காங்கிட்டு காணாது, எங்கடா போயிட்டாங்க. ஆராதனைக்கு இல்லை பிரச்சனைக்குன்னா இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. கடவுளுடைய ஆராதனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துரும். ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளாக நல்ல ஒரு சாட்சியா இருக்க விரும்புறீங்க? கரங்களை வைத்து பார்க்கலாம். நல்ல ஒரு சாட்சியா இருக்க, ஆமென், ஸ்தோத்திரம், இது விரும்பணும். அல்லேலூயா. எபிரேயர் 11:7 ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். நாம நீதிக்கு எப்படி மாறணுமா? சுதந்திரவாளியாக. அல்லேலூயா. யாராக இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க, யாராக இருக்கணும்? சுதந்திரவாளியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல பாருங்க, தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி, ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் உலகத்தையும் நம்ம ரசிக்கணும், அது 2வது பாயிண்ட். எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தையும் நம்ம ரசிக்கணும், அதாவது 500 ஆத்மா சம்பாதிக்கணும், 1000 சம்பாதிக்கணும், 2000 சம்பாதிக்கணும், அது 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட், உங்க குடும்பத்தை நீங்க நல்லா வழி நடத்தணும். ஒரு அடியிலே சொல்லுங்க, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருக்கும் பொழுது, 7 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பத்தை நீங்க நல்லா நடத்தணும். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நீங்க நல்ல நல்ல ஆலோசனை சொல்லணும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவ பயபக்தி உள்ளவனாகி தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சித்தார். உலகமே கெட்டு போயிடுச்சு, சரி பரவாயில்ல, நோவா பேழைக்குள்ள 8 பேர் மீதி இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. உன்னை நான் பலப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உன்னை நான் மேன்மைப்படுத்துகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க. கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற நாம் சில நேரத்தில் வாரி இறைக்க வேண்டும். அல்லேலூயா. இறக்குறதெல்லாம் நம்ம ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் அதையே நம்ம சொந்தமாக மாற்றி தருவார். அல்லேலூயா. ஆமென். எந்தெந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமோ எல்லாவற்றையும் ஆண்டவரே தருவார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு
கொடுத்தான். ஏழைகளுக்கு கொடுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்பில் சொல்ல போகிறேன், எது கொடுங்க அது கொடுக்கணும், கோச்சுக்க கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துமஸுக்காக புது வருஷத்துக்காக அநேக காரியங்களை நம்ம கொடுக்கணும். பாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி தான் என்ன பண்ணுமா, பரலோக ராஜ்யத்துல போய் நிற்கும், பூமியில நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. அவன் கொம்புன்னா அவனுடைய காரியம் எல்லாம் மகிமையாய் என்ன செய்யும், உயர்த்தப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசிரியப்பார். ஆண்டவரை நம்பணும் தேடினேன். அவன் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து பார்த்துட்டு, இந்த சபையெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, பேய் ஏற்றுனேன். அப்போ அவர் சொல்கிறாரு, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 95 96லலாம் நீங்கள் ரொம்ப டம்மியாக இருந்தீங்க, ரொம்ப ஒரு சின்ன பையனாக இருந்தீங்க, ரொம்ப எதுவுமே இல்லாத இருந்தது. ஆனால் இப்பொழுது இங்கே வந்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் உன்னை மகிமையாய் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று புறஜாதிகள் சாட்சி சொல்கிறாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க. அப்படிதான் உங்களை பற்றி எல்லாரும் சொல்லணும். ஆண்டவர் வந்து உங்களை அப்படிதான் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. டம்மியாக போயிட்டாங்க, வீடெல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்க, காடெல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்க, வண்டியெல்லாம் விற்று, அப்படி சொல்லாமல் வண்டியெல்லாம் வாங்கிட்டாங்க, வீடெல்லாம் வாங்கிட்டாங்க, நிலமெல்லாம் வாங்கிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, 4 பேருக்கு வேலை தராங்க, நல்ல வேலையை செய்கிறாங்க, அவங்க வேலையில் எல்லாருக்கும் பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நல்லா சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான் பழையை போல செழித்து நீதிமன்ற கேதுருவை போல வாழ்வார். நீங்கள் நீதி செய்யுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த நேரத்தில் கூட கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்ணை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். தூய பிதாவை பொழுது அந்த மழையான நேரத்தில் எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி. எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி. உருவேற்படுத்துவதற்காக நன்றி. இன்னும் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரை இகபர நன்மைகளால் நிறைப்பு, ஆண்டவரை எங்களை நீதிமானாக மாற்றும், நீதி செய்ய உதயத்தாரும், உங்களுடைய இருதயத்திலே நாங்கள் இடம் பிடிக்க கர்த்தாவே நீர் கிருபை தருவீராக, நீர் கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆசீர்வதிங்க. தேவ ஆவியானவர் வல்லமையான காரியங்களை செய்ய கிருபையாய் கூட இருக்கடி ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய நன்றி. ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே.